Hi friends, welcome and welcome to Mr. MK City YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம என்ன மேக் பண்ண போறோம் அப்படினா நம்ம பூமரங் தான் மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Friends, நீங்க இப்போதான் நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நாங்க போடுற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வர நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Friends, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ கீழே ஷேர் ஐகான் இருக்கும். அந்த ஷேர் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் இல்லனா Facebookல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோட லிங்க் மட்டும் உங்களுக்கு போகும். உங்க லிங்க் மூலமா YouTubeல வந்து ஈஸியா நம்ம வீடியோ பார்க்க முடியும். சோ எப்படி இருக்கு நீங்க இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வாங்க फ्रेंड्स நம்ம பூமரங் மேக் பண்ணலாம். फ्रेंड्स நம்ம பூமரங் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதே போல தீந்து போன நோட்டோட அட்டை எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே போல கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ரெண்டு கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பேப்பர் எடுக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க கலர் பேப்பர் வைக்கிறதா இருந்தா கூட வச்சுக்கலாம். இல்லனா நம்ம நார்மல் அட்டையில கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம 10.5 cm நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க. கரெக்ட்டா 10.5 cm நீங்களும் மார்க் பண்ணுங்க. அண்ட் இதே போல லைன் டிராப் பண்ணனும் நம்ம நீட்டா. இப்போ நம்ம இத அப்படியே நம்ம நீட்டா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துறலாம். फ्रेंड्स நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணச்சல கொஞ்சம் சேஃபா கட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நீட்டா சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல நம்ம இன்னொரு சைடு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா ரெண்டு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு பீஸ் எடுத்து நாங்க எப்படி ஃபோல்ட் பண்றோமோ அதே போல நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதே போல நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு லைன் வந்திருக்கும் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ல டச் ஆகுற மாதிரி நம்ம இந்த ரெண்டு இதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணனும். அப்படி இந்த ரெண்டு சைடுமே ஒண்ணா மீட் ஆகுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இதே போல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நீங்களும். फ्रेंड्स இப்போ நம்ம லாஸ்டா டோட்டலா நம்ம இன்னும் ஒரே ஒரு லாஸ்டா ஒரு ஃபோல்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே இதே போல ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. फ्रेंड्स அதை நம்ம நல்லா அமுத்தி விட்டதுக்கு அப்புறமா அது பிரிஞ்சு வந்துகிட்டே தான் இருக்கும். அது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே फ्रेंड्स நம்ம இது எப்படி நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிருக்கோமோ இதே போல நம்ம இன்னொரு பீஸ் நம்ம இதே போல மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் சூப்பரா மேக் பண்ணியாச்சு. फ्रेंड्स இப்போ இந்த இதுல நாங்க கலர் பேப்பர் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இதே போல கலர் பேப்பர் ஒட்டி எடுக்கிறது. நீங்க கலர் பேப்பர் ஒட்டாம கூட போய் வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம சென்டரா பார்த்து நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணனும். உங்களோட கார்ட்போர்டோட சைஸ்க்கு எது சென்டர் வருதோ நீங்க அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரா மார்க் பண்ணிட்டு இதே போல ஒரே ஒரு லைன் மட்டும் டிராப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுக்கான நம்ம சென்டரா பார்க்கணும். இதுக்கான சென்டர் பாத்தீங்கன்னா 1.9 வருது கரெக்ட்டா. நாங்க அதே மார்க் பண்ணி இன்னொரு லைன் டிராப் பண்ணிக்கிறோம் பாருங்க. फ्रेंड्स இப்போ இத பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ப்ளஸ் ஷேப்ல இருக்கும். இதே போல நம்ம இன்னொரு கார்ட்போர்ட்லயும் நம்ம இதே போல மெஷர்மென்ட் பண்ணி நம்ம டிராப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இதை நம்ம ரெண்டையும் ஒண்ணா ஜாயின் பண்ண போறோம். ரெண்டு இதுலயும் இருக்க சென்டர் பாயிண்ட் ஒண்ணா மீட் ஆகுற மாதிரி வச்சு நம்ம ஒட்டணும். பாருங்க இதே போல தான். இப்போ நம்ம இதை அனபண்ட் இல்லனா ஃபெவிக்விக் வச்சு நம்ம ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கலாம். फ्रेंड्स இப்போ நாங்க ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டோம். ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா 5 cm ஸ்கேலை வச்சுக்கிட்டு 1 cmல ஒரு மார்க்கும் 2 cmல ஒரு மார்க்கும் நாங்க பண்ணிக்கிறோம். இதே போல எல்லா சைடும் நீங்களும் இதே போல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. 1 cmல ஒரு மார்க் 2 cmல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நாங்க அந்த கொஞ்சம் இது மட்டும் கட் பண்ணி விடுறோம் பாருங்க. எந்த அளவுக்கு நாங்க கட் பண்றோமோ நீங்களும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே இத கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இத கீழ பார்க்குற மாதிரி நம்ம இத பெண்ட் பண்ணி விடணும். फ्रेंड्स நம்ம இந்த சைடு எப்படி நம்ம கட் பண்ணி பெண்ட் பண்ணியிருக்கோமோ அதே போல நம்ம எல்லா சைடும் நம்ம கட் பண்ணி பெண்ட் பண்ணி எடுத்துறலாம். ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம சூப்பரா பண்ணியாச்சு பாருங்க. இதே போல நீங்களும் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பூமரங்கோட எல்லா சைடும் இப்படி மேல பார்க்குற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. இதே போல மேல பார்க்கணும். சைடுல நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் கீழ பார்க்குற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே இப்போ நம்ம பூமரங்க டெஸ்ட் பண்ணலாம். फ्रेंड्स நம்ம பூமரங்க டெஸ்ட் பண்றதுக்கு இதே போல நீங்க பூமரங்க நாங்க எப்படி புடிச்சிருக்கோமோ இதே போல நீங்களும் புடிச்சுக்கோங்க. இதே போல புடிச்சிட்டு நம்ம ஃபோர்ஸா நம்ம தூக்கி எறியணும். அப்படி நம்ம தூக்கி எறியச்சல பூமரங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்துரும் பாருங்க. फ्रेंड्स நாங்க விட்ட பூமரங்க ஒரு டைம் கூட எங்களால கையில பிடிக்கவே முடியல. ஏன் அப்படினா நாங்க விட்டுட்ட இடத்துல காத்து அதிகமா அடிச்சது. அப்படியே காத்து அதிகமா அடிக்கிறதுல பூமரங்க கைக்கு வர நேரத்துல அது காத்து ஏதாவது டைரக்ஷன்ல திருப்பி விட்டுட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பூமரங்க விடுறனால கூட எங்களுக்கு வராம கூட இருக்கலாம். நீங்க இதே போல உங்க வீட்ல செஞ்சு நீங்க விட்டு பழகிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பரா வர ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் நம்ம பூமரங்க சூப்பரா வர்க் பண்ணது பாருங்க फ्रेंड्स. फ्रेंड्स நம்ம பூமரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃபோர்ஸா தூக்கி வீசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்பீடா ரிட்டர்ன்ல வரும். फ्रेंड्स நம்ம பூமரங் வீடியோல தெரியறதோட நீங்க நேர்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பூமரங். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம மேக் பண்ண பூமராங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் காற்று அளவுக்கு மீறி அடிச்சனால தான் நம்மளால பூமராங் கையில் பிடிக்க முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், வீடியோவில் செஞ்சது வந்து வேறு கலரில் இருந்தது பூமராங் அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணது வேறு பூமராங். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் செஞ்ச மேக் பண்ண பூமராங் வந்து காற்றடிச்சு தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வேறு பூமராங் மேக் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி வீடியோவில் நம்ம எப்படி மேக் பண்ணமோ அதே மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கோம். எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதுவும் சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. ஸோ இது காற்று அதிகமாக அடிச்சனால தான் நம்மளால் பிடிக்க முடியல. அண்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறதே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம மிஸ்டர் MK சிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.